நம்ம இந்தியா இந்த பார்டர் கவஸ்கர் பிங்க் பால் டே அண்ட் நைட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் இரண்டாவது நாள் ஆட்டத்தை இப்ப விளையாண்டு முடிச்சிருக்காங்க. இப்படி இருக்க எந்த அளவுக்கு மோசமா பந்து வீசணுமோ, எந்த அளவுக்கு மோசமா பேட்டிங் பண்ணணுமோ, ரெண்டுத்திலயுமே ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸ இரண்டாவது நாள் ஆட்டத்துல இன்னைக்கு வெளிப்படுத்தி இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மோசமான நிலைமையில தான் நம்ம இந்தியா இப்ப இருக்காங்க. இப்படி இருக்க நம்ம இந்திய அணியின் துணை கேப்டனா இருக்கிற ஜஸ்பிரித் பும்ரா ஒரு வருத்தமான பேட்டி ஒண்ண இன்னைக்கு ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரு கொடுத்திருக்காரு. சோ இதுல ரோஹித் சர்மா தன்னுடைய பேச்சையும் ஒரு சில இடத்துல ரோஹித் சர்மா அவர் கேட்கல. அதே போல விராட் கோலி அவருடைய பேச்சையும் ஒரு சில முக்கியமான இடத்துல ரோஹித் சர்மா அவர் கேட்காம விட்டதுதான் இந்த ஆட்டத்துல இப்ப இந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான பேட்டியை பும்ரா கொடுத்திருக்காரு. ஸோ அந்த பேட்டியில் பும்ரா அவர் வெளிப்படையாக பேசியிருக்காரு. முதல் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் இந்திய அணியின் பேட்டிங் பெருசாக வலுவாக இல்லை, ஆனால் போலிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனால் இந்த ஆட்டத்தில் பேட்டிங் போலிங் இரண்டுமே ஸ்ட்ராங்காக இருந்து இந்தியா இப்போ இந்த ஆட்டத்தில் இந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டு பும்ரா பேசியிருக்காரு. முக்கியமாக ரோஹித் சர்மா அவர்கிட்ட டாஸ் ஜெயிச்சா நம்ம பேட்டிங் பண்ண வேணாம், ஆஸ்திரேலியா அவங்க பேட்டிங் பண்ணட்டும் அப்படின்னு தான் ரோஹித் சர்மா கிட்ட வலியுறுத்தினதாகவும், இல்லை ஃப்ளாட் பிச் நல்லா இருக்கு, கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டிங் பண்ணா ஃபோர்த் இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலியா அணியை சுருட்டிடலாம் அப்படின்னு ரோஹித் சர்மா தவறான முடிவு அவர் எடுத்திருக்காரு அப்படின்னு இப்ப பும்ரா பாத்தீங்கன்னா துணை கேப்டன் அவர் அப்படிங்கிறதால அவருடைய ஆதங்கத்தை நம்ம இந்தியா இந்த மோசமான நிலைமையில இருக்கிறதால இப்ப சொல்லியிருக்காரு. அதே போல விராட் கோலி அவரும் மேட்ச் துவங்கிறதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா அவர் கூட ஆட்டத்தின் பத்தின சில முக்கியமான டிஸ்கஷன்ல விராட் கோலி ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே ஈடுபட்டிருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல ரோஹித் சர்மா கோலி அவருடைய அட்வைஸ் எதையுமே கேட்கல. ஸோ முதல் ஆட்டத்தில் கோலி அவருடைய பங்களிப்பு கண்டிப்பா இந்தியா ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. எனக்கு பல இடங்கள்ல அட்வைஸ் பண்ணது விராட் கோலி அவர் தான். அவருடைய அட்வைஸின் அடிப்படையில் தான் முதல் டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது. ஆனா இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் கோலி அவருடைய முக்கியமான சில அட்வைஸுகளை ரோஹித் சர்மா அவர் நிராகரிச்சிருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு டே 2 நிறைவடைறப்பவே இந்த ஆட்டத்துல இந்தியா படு மோசமான தோல்வி அடைகிற நிலைமைக்கு தற்போது தள்ளப்பட்டிருக்கு. இதுல இருந்து மீண்டு இனிமேட்டு இந்த ஆட்டத்துல இந்தியா ஜெயிக்கிறது அவ்வளவு சுலபமான எளிதான காரியம் கிடையாது. அதை நினைக்கிறப்ப தனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கு அப்படின்னு பும்ரா பாத்தீங்கன்னா இந்த ஆட்டம் துவங்குறப்ப பும்ரா அவருடைய அட்வைஸ் அதே போல கோலி அவர் கொடுத்த அட்வைஸையும் ரோஹித் சர்மா நிராகரிச்சு தற்போது இந்தியா இந்த ஆட்டத்துல இப்படி மோசமா தோல்வி அடைகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு வருத்தப்பட்டு பும்ரா இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம இந்தியா இதுல இருந்து மீண்டு இந்த ஆட்டத்துல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல தோல்வி அடைஞ்சுதான் போக போறாங்களா? உங்க கருத்தை சொல்லுங்க.